மார்க்கு 11வது அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்கள். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்தவுடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறி இராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை மேசியாவாக யூதர்களுக்கு பகிரங்கமாக காட்டப்போகிறதான ஒரு நேரம், அவர் எருசலேமுக்குள்ள பவனியாக சென்றதான அந்த நேரம். அதற்கு அவர் இரவலாக வாங்கப்பட்டதான ஒரு கழுதையை பயன்படுத்துகிறார். இங்கே நம்ம வாசித்த அந்த 11வது அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை பொது மொழிபெயர்ப்பில் வாசிக்கும்போது அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. யாராவது உங்களிடம் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டால், இது ஆண்டவருக்கு தேவை, இதை அவர் உடனே திருப்பி இங்கு அனுப்பிவிடுவார் என சொல்லுங்கள் என்றார். ஆண்டவர் என்ன சொல்லி அனுப்புகிறாருன்னா, தன்னுடைய சீசர்களிடத்தில், இது ஆண்டவருக்கு வேணும், நீ கொஞ்ச நேரத்துக்கு கொடுப்பா, அவர் உடனே இதை திருப்பி அனுப்பிடுவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அவங்கள அனுப்புகிறார். இப்போது ஒரு மனிதனிடத்தில் உதவி கேட்கிறார், அதை கொஞ்ச நேரத்துக்கு பயன்படுத்தி கொள்வதாக அவர் சொல்லுகிறார். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தில் புதுசு கிடையாது. அவருக்கு இது மாதிரி நிறைய அனுபவங்கள் நடந்திருக்கு. நிறைய முறை அவர் இரவல் கேட்டிருக்கார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில் பிறக்கும் பொழுது, அவர் பிறந்த இடம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சத்திரத்தில் இடம் இல்லாததுனால அவருடைய தாயும் தகப்பனும் ஒரு தொழுவத்தில் தங்கியிருந்தாங்களாம். அவர் பிறந்தபோது அவரை துணிகளில் சுற்றி முன்னணியில் கடத்தி இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஸோ அதுவும் இரவல் தான், இன்னொருவருடையது. அதுக்கு பிறகு ஊழியம் செய்கிற நாட்களில் பேதுருக்கிட்ட படகு கொஞ்சம் நேரம் கேட்டு அந்த படகுல ஏறி நின்று மக்களிடத்தில் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணதாக நம்ம வாசிக்கிறோம். இப்போது இந்த கழுதை இரவலாக கேட்டு அவர் பவனி போகிறார். இதுக்கு பிறகு அந்த ராபோஜன பந்தி, அது பார்த்திங்கன்னா இன்னொரு நபருடைய வீடு, ஒரு மேல் வீட்டறை, அங்கே தான் அது நடக்குது. கடைசியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறதான நேரம், அவர் அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கல்லறை கூட இன்னொரு நபருடையது. அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு என்கிறவன் அவனுக்காக வெட்டி வச்சிருந்த அந்த கல்லறையை ஆண்டவருக்கு கொடுத்ததாக நம்ம வாசிக்கிறோம். இப்படி பல முறை பல இடங்களில் பல காரியங்களுக்காக ஆண்டவர் மனிதருடைய உதவியை பெற்று, இல்லைன்னா இரவலாக வாங்கி ஆண்டவர் ஊழியம் செய்திருக்கிறார். ஒரு முறை அற்புதம் செய்யும்போது கூட ஆண்டவர் அப்படி தான் செய்தார். 5 அப்பம் 2 மீன் கொண்டு வந்திருந்ததான ஒரு சின்ன பையன்றிருந்து அதை வாங்கி, அதான் ஆண்டவர் ஜனங்களுக்கு பழுகி பெருகும்படியாக செய்து அவங்கள போஷிக்கிறத நம்ம பார்க்குறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் 6, 7 ஆகிய வசனங்களை வாசிக்கும்போது, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை போல, இன்னும் சொல்ல போனால் ஒரு அடிமையை போல தன்னை தாழ்த்தி தான் இந்த பூமியில் அவர் இறங்கி வந்தார். அவர் ஊழியம் செய்யும்போது கூட ஒரு மனிதனிடத்தில், தன்னால் உண்டாக்கப்பட்டதான ஒரு மனிதனிடத்தில் போய் நம்ம சகாயம் கேட்பதா, ஒரு இரவல் கேட்பதா அப்படின்னு சொல்லி நிற்காம, அவர் வேண்டிய நேரங்களில் மற்றவருடைய உதவியை நாடி அதை பயன்படுத்தி கொண்டு அவர் ஊழியம் செய்தார் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க முடிகிறது. ஆனால் இன்னைக்கு மனிதர்களில் பல பேரும் தங்களுடைய சக மனிதரிடத்தில் உதவியை கேட்பதற்கு ரொம்ப தயங்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடத்தில் கூட உதவி கேட்கறதுன்றது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு ஈகோ பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நான் அவனுடைய தயவில் வாழ்கிறதா, நான் போய் அவனுக்கு முன்னாடி கை கட்டி நிற்கிறதா அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் போய் உதவி கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியே நாட்களை கழிச்சிடுறாங்க. பொருள் உதவி கேட்கறதுக்கு தான் சில பேர் தயங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வழி தெரியல, அந்த வழி என்னன்னு கேட்குறதுக்கு கூட சில பேருக்கு தயக்கம். இன்னும் சில பேருக்கு ஒரு விஷயம் தெரியலை, எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு அதில் ஒரு வெக்கம். இதை விட என்ன மோசம் என்ன அப்படின்னு கேட்டால், எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட, தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லி ஜெப உதவியை நாடுறதுக்கு கூட சில பேருக்கு வருத்தமாக இருக்குது. அதில் கூட பல நேரத்தில் ஈகோ காண்பிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஆனால் தேவ பிள்ளைகளாகி நாம் அப்படிப்பட்டதான ஒரு மனப்பான்மையை வளர்த்துக்காமல்
இரவல் கேட்கறதுக்கோ அல்லது உதவி கேட்கறதுக்கோ நம்ம தயங்காமல் அதை குறித்து வெட்கப்படாமல் இருக்கணும்னு சொல்லி ஆண்டுடைய வார்த்தை நமக்கு சொல்லி கொடுக்குது. அது தவறு கிடையாது, அது வெட்கவும் கிடையாது. ஆதியில் மனிதன் ஆண்டவர் படைக்கும்போது அதிகாரம் 2வது அதிகாரம் 18ஆம் வசனத்தில் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவனுக்கு ஒரு உதவி தேவை, அவனுக்கு இன்னொரு ஆளுடைய சப்போர்ட் தேவை அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் மனிதர்களை உருவாக்குகிறத வேதத்தில் நம்ம பார்க்குறோம். சொல்லப்போனால் இந்த உலக வாழ்க்கையே ஒரு இரவல் தான். நாம் இந்த பூமியில் பிறந்தபோது நம்மளை முறை குளிப்பாட்டினது யாருன்னு கேட்டால் அந்த ஹாஸ்பிட்டலில் நர்ஸு தான் குளிப்பாட்டினாங்க. கடைசியில் மரிக்கும்போது நம்மளை குளிப்பாட்ட போகிறது யாரோ நம்முடைய சொந்தக்காரங்க. இப்போ முதல் குளியலும் கடைசி குளியலும் இன்னொரு நபரை தான் நமக்கு கொடுத்துருக்குறாரு. நமக்கு இருக்கதான பேர் கூட இன்னொருத்தர் வச்ச பேர் தான் பாருங்கள். இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா எல்லாமே அடுத்தவர்கிட்ட இருந்து வாங்கினது, அடுத்தவரால் கொடுக்கப்பட்டது. நான் அதுக்கு இடையில் வாழ்கிற நாட்களில் நான் வாங்க மாட்டேன், நான் போக மாட்டேன், நான் அப்படியெல்லாம் இன்னொருத்தர்கிட்ட போய் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்காமல் வேண்டிய நேரங்களில் மனிதர்களுடைய உதவியை பெற்று நம்ம உலக வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வோம். ஆண்டுடைய ஊழியத்தையும் நம்ம சிறப்பாக செய்து முடிப்போம். கர்த்தர் நமக்கு எல்லா விதத்திலும் துணை நிற்பாராக. ஆமென்.